வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு காலையில் போய்ட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 கேஜ் மீன், 1/2 கேஜ் வந்து இறால் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து வைக்கிறேன். ஒரு தவாவில் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா அந்த இடித்து வச்ச பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 2 வந்து தக்காளி போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, அந்த மீனுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பேட்சாக வந்து இறால் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். புளி கரைச்சல் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புல வந்து ஊற்றிட்டேன். அதை நல்லா கொதிக்கட்டும். ஒவ்வொரு பேட்சாக வந்து இறால் வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா வந்து 2 முட்டை உடைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெப்பர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இறாலோடு சேரும் போது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இறால் ஃப்ரை வந்து எப்போவுமே கொஞ்சமாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி முட்டை உடைச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியாக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டோம்.